ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான வீடியோ தான். நீங்கள் பைத்தானை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பைத்தான் டுடோரியலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் பைத்தான் வீடியோவில் பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன மோட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, 2 மோட் இருக்குது பைத்தானில். அந்த 2 மோட்லேயும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்தெந்த யூஸ்க்காக ரெண்டையும் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் விண்டோஸில் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் ஐடில் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ஐடில் ஷெல் ஓப்பன் ஆகும். நீங்கள் எப்படி பைத்தான் ஓப்பன் பண்ணாலும் இதுதான் ஃபஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன்னா, கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிள் கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடனே ஆன்சர் வேணும். அதுக்காக நம்ம ஐடில் ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். a = 10 b = 15 print of a + b ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம 25 அப்படின்னு பார்க்குறோம். இது மாதிரி கால்குலேஷன்ஸ்க்காக தான் நம்ம ஐடியில் யூஸ் பண்ணுறோம். நமக்கு உடனே நம்ம டைப் பண்ண உடனே ஆன்சரும் ரிசல்ட்டும் வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஐடில் ஸ்பாட்டை யூஸ் பண்ணுறோம். ஆனால் எல்லா ப்ரோக்ராமிங்கும் நம்ம இதில் பண்ண முடியாது. நம்ம பெரிய ப்ரோக்ராம் பண்ணணுன்னா அதுக்கு ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்டைட்டில்டு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிரும். நம்ம ஸ்கிரிப்ட் மோடு தான் இது. ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம டைப் பண்ணி நம்ம பெரிய ப்ரோக்ராம்லேருந்து எல்லா ப்ரோக்ராமையும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நியூ ஃபைலில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி நம்ம ஏக்கு 10 பிக்கு 15 அப்படிங்கிற 2 வேல்யூ கொடுத்துக்கலாம். இதில் நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 ஒர்க்குமே சேர்ந்து பண்ண போகிறோம். பண்ணோடனே நமக்கு ஒரே நேரத்தில் ரிசல்ட்ஸ் நமக்கு வந்துடும். அதுக்காக தான் அப்படி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து print of a + b ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். செகண்டாக print a - b அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். தேர்டாக மல்டிப்ளிகேஷனில் a × b அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். லாஸ்ட்டாக டிவிஷனில் a/b அதையும் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஃபைலில் போய் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். example.py அப்படின்னு சேவ் பண்ணணும். பைத்தான் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து .py. ஆனாலும் கீழே சேவ் அஸ் எ டைப்பில் பைத்தான் ஃபைல்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சேவ் ஆகிரும். ஆனால் நீங்கள் மறக்காமல் .py போட்டால் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். பண்ணிவிட்டு மேலே ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரன் மாடியூல் F5 ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரன் ஆகிரும். இல்லை அதை நீங்கள் ரன் மாடியூலில் செலக்ட் பண்ணாலும் ரன் ஆகிரும். பாருங்கள், 10 + 15 25, 10 - 15 -5, 10 × 15 150, 10/15 .0.6ன்னு வருது பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம பெரிய ஸ்கிரிப்ட்லாம் நம்ம ஸ்கிரிப்ட் மோடில் தான் ஒர்க் பண்ண முடியும். நம்ம எல்லா ப்ரோக்ராமே ஸ்கிரிப்ட் மோடில் தான் பண்ணணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.